வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பேரழிவு அப்படிங்கிறது தேசிய அளவில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. இது வயநாடு அப்படிங்கிறது, கேரளா அப்படிங்கிறது நம் அனைவருக்குமே பரிச்சயமான ஒரு இடமாக, நாம் ஏதோ ஒரு கட்டத்தில் பலர் சுற்றுலா சென்றிருக்கக்கூடிய இடமாக, கடவுளின் தேசமாக நாம் அனைவரும் அதை ஆர்வத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடிய அந்த இடம் இன்றைக்கு ஒரு அழிவுக்காடாக காட்சியளிப்பதை நம்ம யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படிங்கிறது உண்மைதான். பட் இதில் இதை தவிர்த்திருக்க முடியுமா? இதில் முன்னாடியே அவங்களுக்கு ஃபோர்காஸ்ட் கொடுக்கப்பட்டதா, அல்லது அங்கே ஒரு பெரிய நிலச்சரிவு ஏற்படும் அப்படின்னு நம்ம கணிக்க தவறிட்டோமா? குறிப்பாக இதில் ஏற்கனவே நம்மளுடைய வெதர் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம் தமிழ்நாட்டில் தூத்துக்குடியிலலாம் பெரிய பேரழிவு வரும்போதெல்லாம் கூட நமக்கு சரியான வானிலை முன்னறிவிப்பு இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்தது. அதே மாதிரியான குற்றச்சாட்டு இப்போ கேரளாவிலும் எழுந்திருக்கிறது. மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லும்போது நாங்கள் 7 நாள் முன்னாடியே வார்னிங் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாரு. ஆனால் ஐஎம்டியோட ரிப்போர்ட்ஸில் எல்லோ அலர்ட்டு, ஆரஞ்சு அலர்ட்டுன்னு இருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் நிறைய கேள்விகள் போயிட்டுருக்கு. அதை தாண்டி கேரள அரசுக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது அப்படிங்கிறதும் கூட கேள்வியாக எழுகிறது. அங்கே அன்செக்டான கன்ஸ்ட்ரக்ஷன், சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லாமல் அங்கே செய்யப்பட்டதெல்லாம் ஒரு காரணமாக, இதை யார் பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வியாக எழுந்திருக்கிறது. இதில் வயநாட்டில் உயிர்காக்க தவறியது யார் அப்படிங்கிறத தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம விவாதிக்க இருக்கின்றோம். நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் திரு கோவை செல்வராஜ் அவர்கள் இணைகிறார், பாஜகவின் சார்பில் திரு சூர்யா அவர்கள், அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு சிந்தன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். மற்ற விருந்தினர்கள் கிட்டலாம் போகிறதுக்கு முன்னாடி வயநாட்டில் நேரடியாக இந்த சம்பவத்தை நேரில் பார்த்து அதில் பாதிக்கப்பட்டு தற்போது அதற்கு ஒரு வாழும் சாட்சியாக நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு ஸ்டீஃபன் அவர்கள். வயநாட்டிலிருந்து நேரடியாக நம்மோடு இணைகின்றார். திரு ஸ்டீஃபன் வணக்கம், நான் பேசுறது கேக்குதா? வணக்கம் மேடம், கேக்குது மேடம். சார், என்ன நடந்ததுன்னு எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? எப்போ இப்படி ஒரு பெரிய நிலச்சரிவு நடக்குதுன்னு நீங்க எப்போ உணர்ந்தீங்க? எப்படி தப்பிச்சு வந்தீங்க? அது மேடம், நிலச்சரிவு இங்கே எங்கள் ஏரியாவில் 2019 நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, புத்துமலைங்கிற இடத்துல பெரிய ஒரு ஃப்ளட் வந்துச்சு. கரெக்ட். அதுக்கப்புறம் 2020 இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய முண்டக்கையில் ஒரு சின்ன அளவில் ஒரு ஃப்ளட் வந்துச்சு. அதில் உயிர் சேதம் எதுவுமே கிடையாது. வீடு மட்டும் போணுச்சு, ஒரு 3 வீடு மட்டும் போணுச்சு. அப்போ கவர்மெண்ட் எங்களை எல்லாத்தையுமே அலர்ட் பண்ணி எல்லாம் கேம்ப்லாம் கொண்டு போய் வச்சு நல்லா பார்த்தாங்க, நல்லபடியாக ட்ரீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் போன வருஷம் மழை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இந்த வருஷம் இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நைட்லேருந்து விடிய கால ஒரு 6 மணி வரைக்கும் 24 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிச்சு அன்னைக்கு. அதுக்கப்புறம் திங்கக்கிழமை காலையில் கொஞ்சம் விட்டு 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 மழை பெஞ்சு சாயந்தரம் 4 மணிக்குள்ளே ஒரு 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிச்சு. அப்புறம் அதுலேருந்து ஒரு நைட்டு 11:30 மணி வரைக்கும் மழை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அப்போ அதனால யாருமே சரி மழை நின்றுச்சு, இனி ஒன்றுமே வராதுன்னு நினச்சாங்க. நான் உள்பட எல்லாமே நினச்சோம். ஆனால் அது இயற்கை வேற முறையில் வந்துருச்சு. அது 11:30 மணிலேருந்து கரெக்டாக ஒரு 12:45 வரைக்கும் பயங்கரமான மழை பெஞ்சிச்சு. அந்த மழையில தான் இது சம்பவிச்சிச்சு. ஆனால் இதில் யாரையுமே அரசாங்கத்தையோ யாரையுமே குத்தம் சொல்லி காரியம் இல்லை. ஏன்னா எங்கள் ஊரில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இப்படி மழை பெஞ்சால் இங்கே நடக்கும் அப்படி இருந்தோம். எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் எல்லாருமே வராது அப்படின்னு மனசில் நினச்சிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் பேர்லாம் சொந்தக்காரவங்க வீட்டுக்கு அங்கெங்கெல்லாம் போனாங்க. கொஞ்சம் பள்ளமான இருக்கிற இடத்துல இருந்தவங்க எல்லாமே போயிட்டாங்க. எல்லாம் மேட்டு பகுதியில் மேடான பகுதிகளில் போய் இருந்தாங்க. ஆனால் பள்ளமான இருந்த இடத்துல ஃபஸ்ட்டு வரல. எல்லாம் எங்கே சேஃபாக இருக்குன்னு போனாங்களோ அங்கேருந்து இது ஸ்டார்டிங். அங்கே உள்ளவங்க எல்லாரையுமே அடித்து கொண்டு இருந்துச்சு. அது சேஃபான்னு நினச்சோம், அது விபரீதமாக நடந்துருச்சு. உங்க வீடு எந்த பகுதியில இருக்கு சார்? மேடா உள்ள பகுதியிலயா, பள்ளத்தாக்குலயா? எங்க உங்க வீடு எங்க இருக்கு? அல்ல மேடம், எங்க வீடு ஆத்துல இருந்து எங்களோட வாசப்படியில இருந்து ஒரு 6 இல்லைன்னா 7 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருந்துச்சு ஆறு. இந்த வந்த ஃப்ளட் வரக்கூடிய ஆறு. அப்ப நீங்க முன்னாடியே வேற இடத்துக்கு மாறி போயிட்டீங்களா? வெள்ளம் வந்துரும்னு நினைச்சு மாறி போயிட்டீங்க? இல்ல மேடம், அது சாயந்தரமா எங்க வீட்டுல எங்க சொந்தக்காரவங்க எல்லாமே கூப்பிட்டாங்க. அப்போ அதுக்குள்ளே சாயந்தரம் 4 மணி 5 மணிக்கு ரொம்ப மழை கம்மியாக இருந்துச்சு. சரி. அப்போ நைட்டு 9 மணிக்கு சாப்பிட்டு படுக்கும் மழை கம்மியாக இருக்குது, மழை குறைஞ்சிருச்சுன்னு நினச்சோம். சரி. ஆனால் 11:30 மணிக்கு தான் இது மழை ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைமில் எங்கேயுமே யாருக்கும் போக முடியல. எல்லாருமே தூக்கத்தில் இருந்தாங்க. அதிகாலை அந்த நிலச்சரிவு 12 மணிக்கு நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க? இல்லை மேடம், நாங்கள் ஒரு 11:30 மணிக்கு எந்திரிச்சிட்டோம்.
எந்திரிச்சிட்டு எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி அலர்ட்டாக இருங்க, இந்த மாதிரி தண்ணி ரொம்ப வருது, என்ன பண்ணலான்னு கேட்டோம். அப்படின்லாம் அப்போ பேசிக்கிட்டு இருந்தோம். பேசும்போது என் பையன் வந்து ஒரு பையனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், இந்த மாதிரி ஜீப் இருந்தால் அனுப்பி விடுங்க, இங்கே ரொம்ப பயமாக இருக்குது, மண் இடிகிற மாதிரி இருக்குது, மண்ணோட ஸ்மெல்லு வருது, இந்த புது மண்ணோட ஸ்மெல்லு வந்துட்டு இருந்துச்சு, அந்த புது மண் ஸ்மெல்லு வருது, அதனால வாங்கன்னு சொன்னாவன். சரி பார்க்குறேன் வர்றோன்னு சொன்னால் அப்புறம் வேற ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணான். அவங்களும் அதே மாதிரி தான் சொன்னாங்க. அவங்க சொல்லி ஃபோன் வச்சு ஒரு 2 நிமிஷம் தான் ஆகுது. 2 நிமிஷத்துக்குள்ள அங்கேருந்து வந்துருச்சு, ஸ்டார்ட் ஆகி வந்துருச்சு. ரொம்ப இருக்க ஒரு 6-7 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வருது. நாங்கள் இருக்கிற இடத்துக்கும் இந்த ஃப்ளட்டு ஸ்டார்டிங். அங்கே வந்து அந்த டைமில் எல்லாமே தூக்கத்தில் இருக்காங்க, யாருக்கும் ஓட முடியல. அப்போ நாங்கள் முதல்ல எந்திரிச்சு இருந்தனால நாங்கள் என்ன பண்ணோம், என் பையன் வந்து அப்பா ஓடுங்கன்னு சொன்னான். நானும் ஒய்ஃபும் என் பையனும் 3 பேரும் கிச்சன் சைடு ஓடணும். கிச்சன் சைடு ஓடி ஒரு 3 செகண்ட் 4 செகண்டுக்குள்ளே வந்து இடிச்சிருச்சு. இடிச்சதுல எங்கள் வீடுலேருந்து எல்லாமே போயிடுச்சு. என் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாமே போச்சு. அந்த இதில் வந்து நாங்கள் ஒரு 3 பேர், அந்த நாங்கள் இருந்த குவார்ட்டர்ஸில் வந்து ஒரு 4 பேர் இருந்தோம். 4 பேர் மட்டும்தான் உயிரோடு இருக்கோம், பாக்கி எல்லாமே போயிட்டாங்க. டோட்டலாக ஒரு 90% ஆளுங்க எல்லாமே இறந்துட்டாங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க? எங்கள் அக்கா குடும்பத்தில் எங்கள் அக்கா பொண்ணு, அவங்க வீட்டுக்காரரு எல்லாம் போயிட்டாங்க. சொந்தக்காரவங்க, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே, யாருமே இல்லை. எல்லாருமே நாங்கள் ஒரு 10, 30, 50 பேர் இருக்கோம் இனி உயிரோடு. அவ்வளோதான். தூக்கம் வரல, தூங்க முடியல, அவங்க நினைவு தான் வருது. பயமாக இருக்குது. நைட்டு லைட் ஆஃப் பண்ணி படுக்கிறதுக்கு பயமாக இருக்குது. அப்படி இருக்குது. இன்னும் எல்லாமே என்னன்னா இதில் சங்கடமானது, பெரிய ஆளுங்கள்லாம் வாழ்ந்துட்டாங்க, வாழ்ந்து எல்லாமே சம்பாதிச்சு எல்லாமே அனுபவிச்சிட்டோம். நான் உள்பட எல்லாருமே. எனக்கு 46 வயசாகுது. இந்த 46 வயசில் நம்ம எல்லா இன்பத்தையுமே உலகத்தில் அனுபவிச்சிட்டோம். ஆனால் இதில் அதிகமாக இருந்தது குழந்தைங்க தான். சின்ன குழந்தைங்க, 15 நாள் குழந்தையிலேருந்து +2லேருந்து எல்லா இதுலேயும். என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. எங்கள் பசங்களுக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்கிற சொல்கிறது யாருமே இல்லை, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டாங்க, யாருமே இல்லை. நாங்கள் கொஞ்சம் பேர் மட்டும், கடவுள் வந்து எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அவர் கடவுள் போட்ட பிச்சை, அதனால இருக்கோம். இப்போ நீங்கள் எப்படி தப்பிச்சிங்க சார்? உங்களை யார் வந்து காப்பாற்றினாங்க? இப்போ நீங்கள் அந்த முகாமில் இருக்கீங்களா, கவர்மெண்ட்டோட முகாமில்? இப்போ எங்கே? ஆமாம் மேடம், நாங்கள் மேப்பாடிங்கிற இடத்துல வந்து முகாமில் இருக்கோம் மேடம். ஓகே. தப்பிச்சு வந்ததுன்னா ஃப்ளட் எல்லாருமே அடித்து கொண்டு போயிடுச்சு. அதில் நான் வந்து ஒரு 150 மீட்ரு தூரத்து வரைக்கும் தண்ணி கல் மண்ணில் அடிச்சுட்டு போய் எந்திரிச்சு பார்க்கும்போது நான் ஒரு கரையான சேஃபான இடத்துல கொண்டு போய் விட்டுருச்சு தண்ணி. அதே மாதிரி என்னோட ஒய்ஃபு அதே மாதிரி. பாக்கி எங்கள் பக்கத்து வீட்டிலேருந்து, நான் சொன்னேன் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 6 மீட்டர் 7 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஆறு. பாக்கி எல்லாமே ஆற்றுக்குள்ளே போயிட்டாங்க. ஏதோ நாங்கள் இது பழச்சிட்டோம். எங்கள் கூட வந்து ஒரு 4 பேரும், நாங்கள் ஒரு 10-11 பேர் மட்டும் இந்த இடத்துலேருந்து இருந்தோம். அப்புறம் எங்களுக்கு கீழே உள்ளதில் கொஞ்சம் பேர் அங்கங்கே வந்து விடிய காலையில் 8 மணி 9 மணி அப்படி உயிரோட கிடச்சிருக்காங்க. பாக்கி எல்லாமே போயிட்டாங்க. இந்த சம்பவம் நடந்து, இந்த நிலச்சரிவு நடந்து, நீங்கள் அந்த தண்ணியில் அடிச்சுட்டு போய் நீங்கள் ஓரளவுக்கு கரையான பகுதியில் ஒதுங்கிட்டீங்க, அதனால் தப்பிக்க முடிஞ்சதுன்னு சொல்கிறீங்க. இது நடந்ததுலேருந்து எவ்வளோ நேரத்தில் மீட்பு படையினர் வந்தாங்க? எத்தனை மணிக்கு ஃபஸ்ட்டு அங்கே மீட்பு படையினரோ இல்லை கவர்மெண்ட்டு போலீஸ் ஏதோ ஒரு சேர்ந்தவங்க எத்தனை மணிக்கு வராங்க? ஏன்னா இது நடந்தது வந்து 1 மணிக்கு. 1 மணிலேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிச்சு. அப்புறம் எல்லாம் நாங்கள் எல்லாமே பாக்கி உயிரோடு இருந்தவங்களாம் எல்லாம் ஓடி போய் ஒரு நம்ம கம்பெனியோட ஒரு குவார்ட்டர்ஸ் இருந்துச்சு, ஒரு சைஃபான இடம் இருந்துச்சு. அந்த குவார்ட்டர்ஸுக்குள்ளே போயிட்டு எல்லாம் இருந்துட்டோம். அதுக்கப்புறம் 2 மணிக்கு 2வது ஒரு ஃப்ளட்டு வந்துச்சு. அது மிகப்பெரிய ஃப்ளட்டு 2வது வந்தது. போயிட்டோம். அப்புறம் இருட்டில் கரண்ட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. வழி எங்கே இருக்குது, எங்கேருந்து தண்ணி வந்துச்சு, எந்தெந்த ஏரியா இருக்குன்னு யாருக்குமே ஒன்றும் சொல்ல முடியாது. நாங்கள் இருந்த மெயின் ரோட்டில் அப்படியே ஒரு இதாக போனோம். அங்கே போகும்போது அந்த ஒரு மெயின் பாலம், எங்களுக்கும் இந்த டவுனுக்கும் உள்ள ஒரு பெரிய பாலம், அந்த பாலமே போயிடுச்சு. அப்புறம் விடிய காலையில் ஒரு 3-3:30 வந்து ஊருக்காரவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்தாங்க. உயிரோடு இருந்த ஆளுங்க அவங்கெல்லாம் வந்து எங்களோட கம்பெனியில் உள்ள மேனேஜரு எல்லாம் ஸ்டாஃபு எல்லாம் வந்து எங்களை எல்லாருமே கொண்டு போய் ஒரு 3 மணிக்குள்ளே எல்லாரையும் சேஃப் ஆக்கிட்டாங்க. அப்புறம் பாக்கி கொஞ்சம் பேர் இந்த முண்டக்கைங்கிற இடத்துல கொஞ்சம் ரிசோர்ட் இருந்துச்சு, அந்த ரிசோர்ட்டில் கொஞ்சம் பேர் உயிரோடு இருந்தாங்க.
அவங்கள வந்து விடிய காலையில் மிலிட்ரி எல்லாம் வந்து மிலிட்ரிக்காரங்க வந்தாங்க, அவங்க பாலம் போட்டாங்க, ரோப் வழியாக எங்களை வந்து ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக இன்ஜுரி உள்ளவங்கள வந்து மெடிக்கல் காலேஜ் கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையுமே இங்கே வந்து பத்திரமா, அதுக்கப்புறம் எந்த உயிர் சேதமும் இல்லாமல் பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. ஓகே. இப்போ இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு மற்றபடி முன்னாடி அரசாங்கத்தில் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அந்த உங்க பஞ்சாயத்துலயோ உங்க ஊர்லயோ இல்ல அரசாங்கத்தின் சார்பிலையோ இது இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு உங்களுக்கு யாராவது ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்களா? நீங்க எதுக்கும் மேடுக்கு போயிடுங்க, இல்ல இந்த முகாம்ல போய் இருந்துருங்க, அது பெட்டர் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? அதாவது இந்த ஆத்தோரமா இருக்கிறவங்க வந்து ஜாக்கிரதையா இருங்க, மாறி போயிருங்கன்னு சொன்னாங்க. ஓகே. ஆனா இந்த அவங்க சொன்னதை வந்து எல்லாம் மேட்டு பகுதியில போனாங்க. ஆனா அந்த மேட்டு பகுதி தான் அதிகமா போயிருக்கு, அதிகமா இருந்துச்சு. ஏற்கனவே எங்க ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாருமே தெரியும், அதிகமா மழை பெஞ்சா இப்படி ஒரு நிலச்சரிவு, மிகப்பெரிய நிலச்சரிவு வரும்னு தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்தும் இந்த 4 மணிக்கு மழை கம்மியாயிருச்சு. மழை கம்மியாகி ரெண்டாவது ஸ்டார்ட் பண்ணது ஒரு 11:15 தான் மழை தொடங்குது. அந்த மழை வந்து ஒரு 12, 1 மணி வரைக்கும் மழை பெஞ்சு கரெக்டா 1 மணிக்கு ஃப்ளட்டு முடிஞ்சு மழையும் முடிஞ்சு. அதோட இப்போ நீங்க இருக்கக்கூடிய முகாம்ல உங்களுக்கு ஓரளவுக்கு வசதிகள் இருக்குதுங்களா? அவங்க சரியா கவனிக்கிறாங்களா? ஓரளவுக்கு இல்லை, அதிகமான வசதி பண்ணுறாங்க. எங்கள் அரசாங்கம் வந்து எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க. மெடிசன்ல இருந்து சாப்பாடு, தங்குற வசதி, எங்களுக்கு ட்ரெஸ்ஸுல இருந்து எல்லாமே வந்து எங்கள் அரசாங்கம் வந்து அவ்வளவு பக்காவாக பார்த்துட்ருக்காங்க. மத்திய அரசுல இருந்தும் மந்திரிமார் வந்திருந்தாங்க, மினிஸ்டர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாமே ஆறுதலாக இருக்காங்க, எல்லாமே அது பண்ணுறாங்க. ஒரு அந்த மற்றபடி ஒரு குறையும் இல்லை எங்களுக்கு. ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு சங்கடம், எங்கள் சொந்தக்காரவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் இனி எங்களுக்கு அந்த ஊருக்கு எங்களுக்கு இனி போக முடியாது. அதனால் அரசாங்கம் எங்களுக்கு வந்து ஒன்றுமே பணமோ எதுவுமே எங்களுக்கு தராட்டியும் எங்களுக்கு ஒரு தங்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு குடிசையாவது அரசாங்கம் செஞ்சு கொடுப்பாங்கன்னு நம்பிக்கையில் இருக்கோம். இப்போ நாங்கள் வந்து இப்போதான் பிறந்திருக்கோம், ஏன்னா எங்களுக்கு மறுஜென்மம். அந்த ஊருக்கு வேண்டாம், வேற ஊர்ல போக முடியாது மேடம். ஏன்னா வந்து வேற ஊர்ல எங்களை சேஃபா மாத்திட்டாங்கன்னா போதும். அந்த ஊர்ல பின்ன போக முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாம் இனி அடுத்த வருஷத்துல இந்த மாதிரி நடக்கும், ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏன்னா 2020 நடந்த அதே இடத்துலதான் இது மீண்டும் வந்திருக்கு. அப்ப இனியும் அது நடக்கிறதுக்கு உள்ள எல்லா வாய்ப்புமே இருக்கு. ஏன்னா எங்களுக்கு ஏன் போக முடியாதுன்னு சொன்னோம்னா, எங்களோட 90% அங்க போயிருச்சு. எங்க ஆளுங்க எல்லாமே போயிட்டாங்க, கூட்டம், குடும்ப, நண்பர்கள், உறவினர்கள், சகோதரிகள் எல்லாம் போயிட்டாங்க. இனி வந்து அங்க எப்படி நாங்க போக முடியும்? எங்களுக்கு போகவே முடியறதுக்கு போக வாய்ப்பு இல்லை. அது அரசாங்கம் தான் எங்களுக்கு பண்ணணும், கண்டிப்பா பண்ணி கொடுக்கணும், பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இப்போ ஒரு விஷயம் நிறைய மீடியால சொல்றாங்க சார், இப்போ நீங்க தான் அந்த ஊர்க்காரர், உங்களால பெட்டரா சொல்ல முடியும். கடந்த சில ஆண்டுகள்ல ஒரு 10-15 வருஷத்துல வயநாட்டுல ரொம்ப அதிகமான கட்டடங்கள் கட்டப்பட்டுருச்சு. அது வந்து ரொம்ப இயற்கையான ஒரு பகுதி, மலைப்பகுதி. அங்க ரொம்ப பர்மிஷன் இல்லாம அளவுக்கு மீறி பில்டிங்ஸ் வந்துருச்சு, ரோடு வந்துருச்சு. இதெல்லாம் வந்து சரியா அந்த மண் கரெக்டா இருக்கான்னு பார்க்காம கட்டிட்டாங்க, அதனால தான் இப்படி நடக்குதுன்னு சிலர் வெளியில வந்து இப்போ நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. அப்படிதான் நடந்திருக்கு அவங்க ஊர்ல? இல்ல மேடம், அதாவது நான் சொன்னேன், நாங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வருது. அவ்வளோ அங்க இருந்தா இது ஸ்டார்டிங் ஆகி வருது. நீங்க சொன்ன மாதிரி கட்டடம், ரிசோர்ட் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் வந்து எங்க வீடுகள் பக்கத்திலே தான் இருக்கு. நாங்க எங்களை மக்கள் எங்கெங்க வாழ்றாங்களோ அந்த பகுதியில் அவங்கவுங்க சொந்த இடத்த ப்ராப்பர்ட்டியில் அவங்க வந்து ரிசோர்ட்டு, சின்ன சின்ன ஹோம் ஸ்டேலாம் வச்சிருக்காங்க. அதான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அங்கே எதுவுமே நடக்கல. இது நடந்தது வந்து நாங்கள் எதிர்பார்க்காம எங்கள் வீட்டிலேருந்து, என்னோட வீட்டிலேருந்து ஏதாச்சும் ஒரு 6-7 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வந்துச்சு. யாரையுமே அங்கே ஒரு பில்டிங்குமே கிடையாது. அது ஃபுல்லாக மேற்கு தொடர்ச்சி மலையை சேர்ந்தது. அது அங்கே ஒரு பில்டிங்குமே கிடையாது. இல்ல, பட் ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அந்த வயநாடு பகுதிக்கும் இப்போ இருக்கிற டெவலப்மெண்ட் அண்ட் டூரிசம் இது எல்லாமே வந்து அதிகரிச்சிருக்கு இல்லையா? அது ஒரு காரணம் சொல்றாங்க, அதை ஏற்கிறீங்களா நீங்க? டூரிசம் அதிகரிச்சிருக்கு, டெவலப்மெண்ட் ரொம்ப அதிகமாகவே வந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல நடந்திருந்தா, மக்கள் அதிகமாக வசிக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருந்தா நம்ம அதை சொல்லலாம். ஆனால் இது மக்களுக்கும் எங்களுக்கும் இது நிலச்சரிவு வந்த இடத்துக்கு ரொம்ப தூரம் இருக்கு. ரொம்ப தூரம். அங்கிருந்து இவ்வளவு வரும்னு யாருமே எதிர்பார்க்கல, இவ்வளவு பெருசா வரும்னு எதிர்பார்க்கல. புரிஞ்சுக்கிட்டேன் சார். பட் இப்போ உங்களுக்கு பகுதி மக்கள் உயிர்
பகுதி மக்கள் வந்து உயிர் பொழைச்சதே அந்த ரிசோர்ட் இருந்தனால தான் பகுதி மக்கள் உயிரே பொழைச்சாங்க. ஏன்னா அந்த ரிசோர்ட்டுக்காரவங்க தான் மக்களுக்கு ஆதரவு கொடுத்து விடிகிற வரைக்கும் அவங்கள சேஃபாக பார்த்து இந்த கேம்புக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த ரிசோர்ட் இல்லைன்னா அவங்களும் இறந்துருப்பாங்க. எங்கள் ஃபேமிலியில் வந்து எங்கள் அக்கா வீட்டில் வந்து 7-8 பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ரிசோர்ட்டுக்கு தான் ஓடி போனாங்க. காட்டு வழியே இறங்கி அந்த ரிசோர்ட்டுக்குள்ளே போய் நின்றுக்கிட்டாங்க. அந்த ரிசோர்ட் இல்லைன்னா அவங்க எல்லாருமே போயிருப்பாங்க. இது வரைக்கும் மரணம் அதிகமாக இருந்திருக்கும். ஓகே. ஸோ அவங்களால உங்களுக்கு அந்த ரிசார்ட்காரங்களால நன்மை தான் நடந்திருக்கு அப்படிங்கிறீங்க. பட் இப்போ உங்களுக்கு உங்களோட ஃபியூச்சரை நினைச்சு பார்க்கும்போது இப்போ எப்படி இருக்கேன்னா, நீங்க சொன்ன மாதிரி நீங்க மட்டும் இல்ல, வயநாட்டில் நிறைய பேருக்கு உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாருமே இழந்து நீங்க வந்து இருக்கிறீங்க. அடுத்து நீங்க செய்ய போற பணி என்ன, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம், நம்ம வீடு எங்க அப்படிங்கிற ஒரு யோசனைகள் உங்களுக்குள்ள இருக்கா? உங்களுக்குள்ள என்ன மாதிரியான கருத்துக்கள் உங்களுக்குள்ள பரிமாறிக்கிறீங்க? என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? எங்களுக்குள்ள இப்போ நாங்கள் இங்கே உள்ளவங்க, எங்கள் பாக்கி உயிரோடு இருக்கவங்க எல்லாமே வந்து ஒரு 90% ஆளுங்களும் அங்கே போக வேண்டாம், நம்மளை வந்து அரசாங்கம் வந்து நம்மளை சேஃபாக ஒரு இடத்துல வைக்கட்டும், இனிமேல் நாங்கள் எப்போ அப்படி போகிறது அப்படிங்கிறதா இருக்கும். அது வந்து இனி அவங்க கையில் தான் எல்லாமே இருக்குது. மத்திய அரசும் மாநில அரசும் வந்து எங்களுக்கு இந்த இப்படி நாங்கள் இவ்வளோ இதுலேருந்து கஷ்டப்பட்டு மறுஜென்மம் எடுத்து வந்திருக்கோம். பாக்கி உள்ள ஆளுங்க இவங்களுக்கு வந்து மத்திய அரசும் மாநில அரசும் அப்பாவும் அம்மாவும் ஒரு பிள்ளைக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு அப்பாவும் அம்மாவும் அவங்க குழந்தை பிறந்தா அவங்களை எப்படி வளர்த்து பெருசாக்குவாங்களோ அந்த மாதிரி அப்பாவும் அம்மாவும் என்ன மத்திய அரசும் மாநில அரசும் எங்களை வந்து பாதுகாப்பாங்க, எங்களை அவங்க தத்தெடுப்பாங்க. நாங்கள் இப்பயும் நம்பிக்கையில் தான் இருக்கோம் மேடம். அந்த நம்பிக்கையோடு இருங்க சார். நீங்கள்லாம் வந்து ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு பேரழிலேருந்து பிழைச்சி வர்றது அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய வரம், அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். உங்களுக்கு அந்த மறுஜென்மம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, அது கிடைத்திருக்கிறத கண்டிப்பாக அரசாங்கங்கள் உங்களுக்கு உதவுவாங்க. அதை நீங்களும் சரியாக பயன்படுத்திப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்பிக்கையோடு இருங்க. எங்களோட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. சரி மேடம். மேடம் அப்புறம் ஒரு விஷயம் மேடம். சொல்லுங்கள் சார். ஹலோ மேடம், கேட்குதா மேடம்? எஸ் சார். அதே மாதிரி தமிழகத்திலிருந்து நிறையா உதவிகள் தமிழக அரசாங்கம் எங்களுக்கு நிறையா பண்ணியிருக்காங்க. நான் கேள்விப்பட்டேன். எங்ககிட்ட டிவி ஒன்றுமே இல்லை, எல்லாம் சொன்னதுனால நான் கேள்விப்பட்டிருக்கோம். தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் எங்களுக்கு உதவி செய்த அனைத்து இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் எங்களோட நன்றி சொன்னால் ஆகாது. எங்களுக்கு உதவி கொண்ட அண்டை மாநிலமான கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு இவங்க எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு தந்தி சேனலுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேடம். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நம்பிக்கை விடாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க. நேர்களே நம்ம பார்த்தோம், வயநாட்டிலிருந்து நேரடியாக என்ன மாதிரியான ஒரு இன்னல்களை அவங்க வந்து கடந்த 3 நாட்களாக அனுபவித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத அவங்க நேரடியாக சொன்னாங்க. நிறைய கேள்விகள் எழுது. இது போன்ற ஸ்டீஃபன் அவர்கள் போன்ற மாதிரியான குடும்பத்தினர் இது மாதிரியான ஒரு இன்னலை அனுபவிக்காமல் நாம் தவிர்த்திருக்க முடியுமா அப்படிங்கிறது தான் பெரிய $1 மில்லியன் கேள்வியாக எழுது. அவர் சொன்னது போல மத்திய அரசும் மாநில அரசும் தான் இனிமேல் எங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறாரு. சூர்யா அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, தூத்துக்குடியில் ஆரம்பித்து இப்போ வயநாடு வரைக்கும் IMD ஃபோர்காஸ்ட் சரியா இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதை ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா? ஏன்னா நம்ம விலை மதிக்க முடியாத உயிர்கள் இதுக்கு பலியாகுது. கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆன்சர்ஸ். இப்போது இந்த நிகழ்வில் வந்து கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும் அப்படின்ற IMD ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதே ஒரு மெட்ராஸ் மாதிரி பகுதியில் 20 சென்டிமீட்டர் மழை அப்படின்றது வேறு, வயநாடு மாதிரி பகுதியில் 20 சென்டிமீட்டர் அப்படின்றது வேறு. ஏன்னா கடந்த 5 ஆண்டுகளில் மொத்தமாக இந்தியா முழுக்க நடந்த அந்த நிலச்சரிவுகளில் 60% நிலச்சரிவுகள் கேரளா மாநிலத்தில் மட்டும் நடந்திருக்கு. இந்தியாவிலே மொத்தம் 30 மாவட்டங்கள் தான் இந்த நிலச்சரிவு ப்ரோன் மாவட்டங்கள் அப்படின்னு மத்திய அரசால் வகைப்படுத்தப்படுது. அதில் 10 மாவட்டங்கள் கேரளா மாநிலத்தில் மட்டுமே வருது. இப்போ நம்ம பின்னாடி போய் பார்க்கும்போது 2011 மாதவ் கட்கில் அப்படின்னு சொல்கிற ஒரு எக்காலஜிஸ்ட் தலைமையில் ஒரு குழுவை அப்போ இருந்த மத்திய அரசாங்கம் அமைத்து பெரிய எதிர்ப்பு வந்தது. அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க. அடுத்தது 2013 அப்போ அங்கே காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்யும்போது கேரளா ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியை வந்து இதை பற்றி ஒரு ஸ்டடி பண்ண சொல்லி ஒரு ரிப்போர்ட். இப்போ கட்கில் ரிப்போர்ட்டுக்கு அப்புறமா கஸ்தூரி ரங்கன் அவர்களுடைய ரிப்போர்ட், இது எல்லாத்தையுமே கூட நம்ம விட்டுடலாம். 2020 இதே டிசாஸ்டர் ஸ்டேட் அத்தாரிட்டி வந்து திருப்பி ஒரு ரிப்போர்ட் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வயநாடில் இப்போ இந்த சம்பவம் நடந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய 4000 குடும்பங்கள், இந்த 4000 குடும்பங்களும் இல்லீகல் என்க்ரோச்மெண்ட்ஸ்னு அந்த ரிப்போர்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இது பட்டா இல்லாமல் அவர்கள் வந்து ஆக்குப்பை பண்ண இடங்கள்.
இந்த 4000 இடங்களையும் எவாக்குவேட் பண்ணி வேற இடத்துல கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு கேரளால கம்யூனிஸ்ட் அரசாங்கம் 2020 சொன்ன ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. அந்த வருஷமே அசெம்பிளியில் அப்போ கேரளாவில் என்விரான்மெண்ட் மினிஸ்டராக இருந்த கே ராஜு, கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரிலீஜியஸ் ப்ரெஷர்னால எங்களால் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, நாங்கள் ஒத்துக்கிறோம் அதெல்லாம் பிரச்சனைக்கு உட்பட்ட பகுதிகள் தான், அதை எவாக்குவேட் பண்ணணும் தான், ஆனால் எங்களால் பண்ண முடியலன்னு அசெம்பிளியில் ஸ்டேட் ஃப்ளோரில் அவர் வந்து கன்ஃபஸ் பண்ணுறார். இன்னும் ஒன்று பிடி தாமஸ் அப்படின்ற இடுக்கி பாராளுமன்ற தொகுதியினுடைய எம்பியாக இருந்தார், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். 2009 to 14 தொடர்ந்து இந்த இல்லீகல் என்க்ரோச்மெண்ட்ஸ் இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் அதை பற்றி பேசிக்கிட்டே வந்தார். அங்கே பண்ணக்கூடிய கமர்ஷியலைசேஷனை எதிர்த்துட்டே வந்தார். 2014 அவருக்கு வந்து சீட்டு கொடுக்கப்படவில்லை, ஏன்னா அவர் ரொம்ப அகெயின்ஸ்டாக இருந்ததுனால. இப்போ 2021 டிசம்பர் மாதம் அவர் வந்து தவறி போயிடுறார். அப்போது உமன் சாண்டி அவர்கள், காங்கிரஸ் மூத்த தலைவர், அவர் அந்த கண்டலன்ஸ் மீட்டிங்கில் என்ன சொல்கிறாருன்னா, இவர் எம்பியாக இருந்தப்போ நான் வந்து இந்த மாநிலத்தில் முதல்வராக இருந்தேன், அவர் சொன்ன விஷயங்கள் என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அகெயின் சேம் காரணம், ரிலீஜியஸ் குரூப்ஸ், பொலிட்டிக்கல் குரூப்ஸ் எனக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்க, இவர் சொன்னதெல்லாம் நான் பண்ணலையேன்னு இன்னைக்கு வரைக்கும் நான் வருத்தப்படுறேன். நீண்ட கால அடிப்படையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றணுமா அது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம். கண்டிப்பாக அந்த கேள்விகளுக்கு நம்ம வரப்போகிறோம், நான் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இமீடியட் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ அதுக்கு 29, 30 நடக்குதுன்னா 28 வரைக்கும் எல்லோ அலர்ட்ல வச்சிருக்கிறீங்க வயநாட்டை. இல்ல அதான் அதுக்கப்புறம் அது கடைசியா அவர் சொன்னார் இல்லையா, அந்த 11 மணிக்கு மேல ஒரு மழை பெஞ்சது, இது அதுக்கு ஒரு 12 மணி நேரம் முன்னாடி வர நவுகாஸ்ட்ல தான் ரெட் அலர்ட்டே வருது. ஸோ 12 ஹவர்ஸுங்கிறது நீங்கள் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் போதுமான அவகாசம் இல்லை. நம்மளால ஒரு லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்டு சரியாக கொடுக்க முடியல அப்படின்னு நம்ம கரெக்ட். இப்போ அந்த தகவல் வந்து நம்மளுக்கு பொது வெளியில் இருக்கு. பட் அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசும்போது 19ஆம் தேதியில் ஆரம்பித்து 25ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து கரஸ்பாண்டன்ஸ் வந்து மாநிலத்தில் நாங்கள் வந்து அனுப்பிக்கிட்டே இருந்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஐஎம்டியோட ரூல்ஸ் படியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெட் அலர்ட் கொடுக்கவே முடியாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுக்கறத அவங்க வந்து மஞ்சளோ ஆரஞ்சோ தான் கொடுப்பாங்க, ஏன்னா அவங்க கிட்ட வந்தாதான் ரெட் அலர்ட் கொடுப்பாங்க. அப்ப அந்த சிஸ்டமே சரியா இல்ல. நம்ம ரெட் அலர்ட்டை முன்னாடியே கொடுத்தா தானே எவாக்குவேட் பண்றதோ மக்களை மாத்துறதோ எதையோ பண்ண அந்த விஷயங்கள் கரெக்ட். பட் 20 சென்டிமீட்டர் மழைன்றது தான் ஐஎம்டி அதிகபட்சமா 20 சென்டிமீட்டர் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 35 சென்டிமீட்டர் பெய்ஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. இப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், அந்த மாதிரி ஒரு பிரதேசங்கள்ல குறிப்பா நிலச்சரிவு தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு பகுதியில் 20 சென்டிமீட்டர் மழைன்றதே மிக அபாயகரமான ஒரு எச்சரிக்கை தான், எந்த அரசாங்கமாக இருந்தாலும் கொடுக்கக்கூடியது. அப்போ வந்து எல்லாருமே எவாக்குவேட் பண்ணப்பட்டாங்களா, இதற்கு என்ன அரசு நடவடிக்கைகள் எடுக்க போகிறோம், இது எல்லாமே தொடர்ந்து பல விஷயங்கள் பண்ணுறோம். இப்போ மத்திய அரசாங்கத்தில் இந்த மாதம் ஜூலை 18ஆம் தேதி நேஷ்னல் லேண்ட்ஸ்லைட் ஃபோர்காஸ்டிங் சென்டர் அப்படின்ற ஒரு புது நிறுவனத்தையே கல்கட்டாவில் துவங்குறாங்க. அதாவது இந்த 30 மாவட்டங்களில் தொடர்ந்து நாள் முன்னாடி வயநாட்டில் கொண்டு போய் அதோட கருவி எல்லாம் வச்சுட்டு வந்திருக்காங்க. கரெக்ட். அது ப்ரெடிக்ட் பண்ணல. இல்ல அது தொடங்குனதே பண்ணதான். ஆனா ஜூலை 18 தான் இந்த நிறுவனத்தையே புதுசா தொடங்குறாங்க. அதாவது இந்த 30 மாவட்டங்களில் தொடர்ந்து நிலச்சரிவு நடக்கிறதுனால அதை குத்தின ஸ்டடீஸ் இந்த மாதிரி அலர்ட்ஸ் கொடுக்கறதுக்கு அது ஒரு புது முயற்சி மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கு. இப்போ 2022 மார்ச் மாதம் ஐஐடி டெல்லியில் இதே மாதிரி ஒரு ஸ்டடி பண்ணி மாநில அரசு வந்து எச்சரிக்கிறாங்க. தொடர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஏரியாஸில் மிகப்பெரிய அபாயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கூட்டக்கூடிய கேள்வி என்னவென்றால், இது இன்னைக்கு நேற்று வந்தக்கூடிய பிரச்சனை இல்லை. இப்போ கட்கில் அவர்கள் இன்னைக்கு எல்லா டிவிலையும் பேட்டி கொடுக்குறவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட ரிப்போர்ட் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நான் ஒத்துக்கிறேன், ஆனால் ஃபைனலாக ஒரு ப்ரொபோசல் நான் கொடுத்தேன், அதாவது ஹை சென்சிட்டிவ், மீடியம் சென்சிட்டிவ், லோ சென்சிட்டிவ் 3 கேட்டகரிஸாக பிடிச்சிட்டு குறைஞ்சபட்சம் ஹை சென்சிட்டிவ் ஏரியாஸில் நடக்கக்கூடிய கமர்ஷியலைசேஷன், அங்கே இருக்கக்கூடிய மைனிங்கு, குவாரிஸு இதெல்லாம் தடுத்தணும்னு சொன்னேன். அது கூட இவங்க கேட்பதற்கு தயாராக இல்லைன்றாங்க. இந்த சம்பவங்கள் நடந்தது எல்லாமே ஹை சென்சிட்டிவ் ஏரியா அப்படின்றது. அப்போ தொடர்ந்து இதுக்கு அடுத்ததாச்சும் இது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பேசுறது ஆக்கப்பூர்வமான விஷயம். திரு சிந்தன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, இப்போ நம்ம கூட பேசிய ஸ்டீஃபன் கூட சொன்னார், இந்த மாதிரிலாம் எங்கள் ஊரில் நடக்கும்னு எங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே அங்கே வந்து அது தெரிஞ்ச விஷயம். ஏன்னா 2020 நடந்திருக்கு, அதுக்கு முன்னாடி 2019 நடந்திருக்கு. வயநாடுங்கிறதே ஒரு லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ஏரியா அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயமா இருக்கு. அங்கே ஒரு பெருமழை வரப்போகுதுன்றதும் தெரிஞ்ச விஷயமா இருக்கு. அப்போ நம்ம முன்னாடியே உஷாரா இல்லாமல் நம்ம இந்த மாதிரி இல்லீகல் என்க்ரோச்மெண்ட்ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியதை செய்யாமல் இன்னைக்கு ஒரு ஐஎம்டி ஃபோர்காஸ்ட் மேலே பழி சொல்வது சரியா இருக்குமா? முதல் விஷயம், ஐஎம்டி ஃபோர்காஸ்ட்டை பழி சொல்கிறதுங்கிற கேள்வியே ஒரு மாநில அரசாங்கம் மக்கள் உயிரிழந்து அவரை மீட்டு கொண்டு இருக்கும்போது
பொறுப்பில்லாமல் அதுவும் நாடாளுமன்றத்தில் சொல்லப்பட்ட தவறான உரிமை மீறல் குற்றத்திற்கு குற்றச்சாட்டு இப்போ நாங்கள் வச்சுருக்கோம், உரிமை மீறல் எழுப்பி இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை நாட்டின் உள்துறை அமைச்சர் செய்து விட்டார். இப்போ ஸ்டீஃபன் மாதிரியானவங்க பேசும்போது நமக்கு அங்கே இருக்கிற நிலைமை புரியுது. எதுவும் தெரியாமல்ல, எந்த முன்னெச்சரிக்கையும் இல்லாமல்ல, ஐஎம்டி ஃபோர்காஸ்ட்டை விடவும் உள்ளூர் மக்களை நடக்கக்கூடிய பேரிடர் பற்றி நாம் உணர வைத்து கூடுமான வரை அரசு உடனிருந்து கொண்டு இருக்கும் சூழலில்தான் எதிர்பாராத ஒரு பேரிடர் 8 கிலோமீட்டர் அளவிற்கு ஒரு பெரு வெடிப்பது, அது வந்து ஒரு அணை உடைப்புக்கு நிகரான ஒரு ஒரு பேரழிவு. ஆனால் அதை வந்து அரசியல் பண்ணி அமித்ஷா அவர்கள் பேசிய பேச்சு தவறு என்று வேறு யாரோ சொல்லலை. ஐஎம்டி ரிப்போர்ட்ஸை எடுத்து இன்னைக்கு ஊடகங்களே பேசுறாங்க. நீங்க சொன்னீங்க எல்லோ அலர்ட் கொடுத்துட்டு அமித்ஷா சொல்றாரு, நீங்கெல்லாம் எங்களை குறை சொல்றீங்க. அமித்ஷா சொல்றதுக்கு இப்ப நீங்க சொன்னீங்க இல்லங்க, நீங்க மட்டும் சொல்லல இல்லங்க. நான் அமித்ஷா சொன்னது சரியா தப்புன்றத நான் சூர்யா கிட்ட கேட்டேன். ஆமா, நீங்க சொல்ற எல்லோ அலர்ட் மேட்டர் தான் நான் சூர்யா கிட்ட கேட்டேன். we both are agreeing on that issue. அது இஷ்யூ இல்ல. நீங்க வந்து இது அமித்ஷா தான் இது அரசியலாக்குறாரு பேசுற விஷயத்தை இன்டரப்ட் பண்ணிருக்கீங்க சார். உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் சார். நான் கேள்வி நீங்க வாங்குனீங்கன்னா நான் என்ன கேட்க வரேன்னு உங்களுக்கு புரியும். அமித்ஷா சொன்ன தகவல் முழுவதும் உண்மைன்னு நான் கிளைம் பண்ணல சார். அதுல இருக்கிற டவுட்ஸ் தான் நான் சூர்யா கிட்ட கேட்டேன். ஊடகங்களே கிளைம் பண்ணலைங்கிறதுக்கு காரணம் வந்து இங்க அரசியல் தொடங்கப்பட்டது தவறான புள்ளியில். நாம் அதை பண்ணக்கூடாது, அதை தொடரக்கூடாதுன்னு அமித்ஷா சொல்றாரு. அதான் நான் உங்ககிட்ட கேட்க வரேன். அதான் அப்ப அமித்ஷா எதிலிருந்து சொல்கிறார் என்று ஊடகங்கள்ல ஏதாவது சாட்சி இருந்தா பேசலாம். அவர் நாடாளுமன்றத்துல பேசும்போது இதுல வந்து எங்களை குறை சொல்றாங்க, ஆனா நாங்க வந்து எதுவும் செய்யலங்கிறத நான் விளக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதை நான் சொல்லணும்னு நினைக்கல, பட் இந்த மாதிரி எல்லாம் கேள்வி எழுதுனால நான் சொல்றேன்னு தான் நான் சொல்றாரு. அவர் தான் அப்ப நாங்க வந்து உண்மையிலேயே ஜான் பிரிட்டாஸ் அவர்கள் 29ஆம் தேதி இந்த பேரிடரெல்லாம் நடப்பதற்கு முன்னால் பட்ஜெட் பற்றிய விவாதத்தில் பேசிய கருத்தில் அவர் ஒருவேளை எரிச்சலாகி இருக்கலாம். ஆனால் அந்த கருத்தை நான் இங்க சொல்லறேன், மக்களும் கேட்கட்டும். இது சரியா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. ஒரு கேரளாவில் இப்படி பேரிடர் வரும் என்று நமக்கெல்லாம் தெரியும். ஏன்னா நாங்க கிளைமேட் ஆக்ஷன் ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு கிளைமேட் பிளானே வெளியிட்டிருக்கோம். 9 வருடம் கழித்து அதை அப்டேட் பண்ணியிருக்கோம். அதனால் வயநாடு வந்து நிலச்சரிவுக்கு சாத்தியமுள்ள பகுதி என்பது தெரியும். நாங்கள் பட்ஜெட் விவாதத்திலேயே சொன்னோம், வெறும் 4 மாநிலத்திற்கு மட்டும் வெள்ள நிவாரணத்திற்காக அதிக தொகை ஒதுக்கிவிட்டு மற்ற மாநிலங்களில் ஏதோ வெள்ளமே வராது, பேரிடரே வராது என்பது போல் நிர்மலா சீதாராமன் இப்படி பண்ணியிருக்காரு. பீகாருக்கு மட்டும் 11,500 கோடி ஒதுக்கி இருக்காரு. இது போன்ற பார்வை சரியான ஜான் பிரிட்டாஸ் கேட்டப்போ கேரளத்தில் வெள்ளம் வரலை, நிலச்சரிவு வரலை. ஆனால் ஜான் பிரிட்டாஸ் கேட்ட கேள்வி இன்றைக்கு களத்தில் எதிரொலிக்கிறது. மக்கள் சாகும்போது நாங்கள் மாநில அளவில் இருக்கக்கூடிய நிதி வைத்துத்தான் இப்போதும் மீட்டு கொண்டு இருக்கிறோம். நீங்கள் வந்து ஏர்ஃபோர்ஸுக்கு அனுப்பும்போது கூட, அரிசி கொடுக்கும்போது கூட தயவு செஞ்சு போன தடவை மாதிரி காசு வாங்கிடாதீங்கன்னு ஜான் பிரிட்டாஸ் கேட்டார். அமித்ஷா என்ன சொல்லியிருக்கலாம்னா, நாங்கள் காசு வாங்க மாட்டோம், மக்களுக்கு ஆபத்துக்கு செய்கிற உதவி என்பது 2 அரசுகளும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பொறுப்புன்னு சொல்லியிருக்கலாமே. அதுதானே இப்போ நம்ம உயிருக்கு பயந்து உறவுகளை இழந்து நிற்கிறவங்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய செய்தி. ஏன் நம்ம பிரதமர் பேசும்போது உயிரிழப்புக்கு 2 லட்சம் ரூபாய் தரேங்கிறத ஏன் சொல்லணும்? ஏன்னா நான் உடன் இருக்கிறேங்கிற தகவலை பிரதமர் சொல்கிறாரு ஃபோனில், நாங்களும் அதை ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஆனால் அமித்ஷா அந்த உணர்வை கூட வெளிப்படுத்தலை. என்ன உதவி செய்ய போகிறோம்னு சொல்லலை, மாறாக குற்றச்சாட்டை பழி சொல்லுவதை ஆரம்பித்து வைக்கிறார். இங்கே தான் கேள்வி வருது. இங்கே யாருக்குமே வந்து கிளைமேட் சேஞ்சை பற்றி தெரியாமல்ல, ஒரு நாளில் பொழிகிற திடீர் மழை என்பது இப்போது அதிகரித்து இருக்கிறது. தூத்துக்குடியில் நடந்ததை பார்த்தோம். அந்த ஊரில் ஒரு நாள் அவ்வளோ மழை வரும்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அந்த ஊர் மக்களும் அப்படி பார்த்ததில்லை. சென்னையில் நடந்த வெள்ளத்தின் போது நாம் ஒன்றிய அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டோம், இது பேரிடர், தேசிய பேரிடர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், மாநில பேரிடர் நிதி மட்டும் போதாது, எனவே நீங்கள் தேசிய பேரிடர் நிதியிலிருந்து ஒதுக்குவதற்கான அறிவிப்பை செய்யுங்கள் என்று சொன்னோம். இன்னைக்கு அதே குரல் கேரளாவிலிருந்து வந்திருக்கிறது என்று சொன்னால், இந்தியாவின் ஒவ்வொரு பகுதியும் பேரிடர்களின் தீவிரத்தன்மையால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. மாநில அரசுகளுக்கு பொறுப்பு இருக்குங்க. நாங்கள் பொறுப்புணர்ந்து தான் கிளைமேட் ஆக்ஷன் பிளான் போட்டிருக்கோம். மாதவ் காட்கில் அறிக்கையோடு எங்களுக்கு முரண்பாடு இருக்குது. என்ன முரண்பாடு தெரியுமா?
இப்போ ஒரு தோட்ட தொழிலாளி இருக்காங்க, ரப்பர் தோட்டம் இருக்குது, நம்ம கன்னியாகுமரியிலையும் இருக்குது, கேரளாவில் நிறைய இடங்கள்ல இருக்குது. அந்த தோட்ட பயிர்கள், அதாவது ரப்பர் தோட்டமோ அல்லது தேயிலை தோட்டமோ போட்டு இருக்கிற இடத்துல ஒரு மாற்று விவசாயத்தை செய்யணும்னு மாதவ் கட்கில் அறிக்கை சொல்லும்போது அந்த அறிக்கையில் கன்சல்டேஷன்ல அந்த விவசாயிகள் அந்த தொழிலாளிகளையும் சேர்த்து உள்ளடக்கினால் சூழலியலில் ஒரு சாத்தியமான ஒரு தாக்கத்தை செலுத்துகிற ஒரு மாற்று திட்டத்தை உருவாக்கி இருக்க முடியும்னு சொன்னதோட நிக்கல. நாங்க உருவாக்கி இருக்கிற கிளைமேட் ஆக்ஷன் பிளான் என்பது எல்லா உள்ளாட்சிகளையும் விவாதித்து உருவாக்குனது. நான் கேட்கிறேன், ஒன்றிய அரசுக்கு என்ற அப்படி ஒரு திட்டம் உருவாக்குகிற வேலையாவது உண்டா? அதையாவது செஞ்சிருக்காங்களா? கொரோனா நேரத்துல ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, என்விரான்மெண்ட். இல்ல ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சா அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லட்டும். கொரோனா பேரிடர் நேரத்துல ஒரு சட்டம் கொண்டு வருகிறார்கள். அது வந்து சூழல் பற்றின சட்டம். அது மாதவ் கட்கில் அறிக்கையை உள்ளடக்கி இருக்கான்னு மட்டும் கேளுங்க. அப்படி இருந்தால் இன்னைக்கு அந்தமான் நிக்கோபார்ல காடுகளை அழிக்க மாட்டோம், லட்சக்கணக்கான காடுகளை வெட்டுவது என்ற ஒரு முடிவை ஒரு ஒன்றிய அரசாங்கம் எல்லா கட்சியும் அதுல ஒத்துமையா இருக்கீங்களே, அப்புறம் எப்படி உள்ளடக்குவாங்க? யாரா இருந்தாலும் உள்ளடக்க மாட்டாங்க மத்திய அரசுல. இல்லங்க, மாதவ் கட்கில் அறிக்கையை ஏற்க மாட்டோம் என்று சொல்வது வேறு, அதை உள்ளடக்கி செய்ய வேண்டும் என்று சொல்வது வேறு. ரெண்டுக்கும் வேற புரிதல் இருக்கு. சூழலியல் கேடு வரும் என்பதை நாங்கள் யாரும் எதிர்க்கல. ஆனால் அதை எதிர்கொள்வதற்கு ஒரு கன்சல்டேஷன் process வேணும். கன்சல்டேஷன் process-ஐ ஏற்கிறவங்க நாங்க, எதிர்க்கிறவங்க பிரதமர் மோடி பாஜக. புரிஞ்சுக்குங்க. ஒரே நிமிஷம், இதுல அரசியல் கலக்க வேணாம்னு நினைச்சேன். அவர் பேசக்கூடிய படுத்து இவங்க செய்யல அவங்க செய்யல. இப்போ அமித்ஷா அவர்கள் அதே பாராளுமன்றத்தில் உங்க ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி சொன்னபடி அந்த 4000 வீடுகளை நீங்கள் ஏன் அப்புறப்படுத்தவில்லை அப்படின்ற கேள்வி கேட்டார். அதுக்கு பதில் இருக்கா? உங்க மாநில அரசாங்கம் சொன்னதை ஏன் பண்ணலன்னு அமித்ஷா கேட்டார். அதுக்கு பதில் சொல்லுங்களேன். எப்ப பார்த்தாலும் அங்க பண்ணல இங்க பண்ணல நீங்க பண்ணலன்னு இதே பிளேம் கேம்லாம் வேண்டாம். பாயிண்டடா 2 क्वेश्चन உங்களுக்கு கேட்டேன், அது குறித்து பதில் சொல்லுங்க. உங்க அரசாங்கம் ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, அதற்கு பதில் சொல்லுங்க. சூர்யாவுக்கு அவதூறு பண்றது வழக்கம். நான் வெளியிலிருந்து பேசுகிற காரணத்தினால் வரிக்கு வரி பதில் சொல்ல முடியல. ஆனால் நிச்சயமாக என்னுடைய வாய்ப்பு வரும்போது அதை பற்றி பேசுவோம். சொல்லுங்க சிந்தன். இப்பவே சொல்லுங்க பரவாயில்ல. ஓகே, அதை நீங்க சொல்ல வேண்டாம், நெறியாளர் பேசுறாங்கல்ல சார், நமக்கு ஒரு விவாதம். நான் அவதூறு பரப்புறேன்னு கம்யூனிஸ்ட் மாதிரி கட்சியில இருந்துட்டு நீங்க பேசுனீங்கன்னா சார் பதில் வாங்க. அவதூறு பரப்புறதுன்றது கடுப்பு. நீங்க யார் அத்தாரிட்டி? நீங்க ஆளும் கட்சியோட இருக்கிறதுனால ஒட்டிட்டு வராசிட்டு இருக்கீங்க. இல்லன்னா நீங்க என்னென்ன அவதூறு பரப்புனீங்க? ஜல்லிக்கட்டு அப்ப உங்க கம்யூனிஸ்ட் ஆபீஸ்ல போன் வேலை செய்யல, அவதூறு பரப்புனது யாரு? பர்சனல் அட்டாக். அவதூறு பரப்புறதுங்கிறது அது மக்களுக்கு தெரியும். கேட்ட கேள்விக்கு பதில் 4000 வீடுகளை ஏன் அப்புறப்படுத்தல? பதில் இருக்கா? ப்ளீஸ் இல்ல நெறிப்படுத்துற வேலையை என்கிட்ட மட்டும் விடுங்கன்னு 2 பேர்ட்டையும் அன்போட கேட்டுக்கிறேன். அந்த 4000 வீட்டுக்கு நீங்க பதில் சொல்லுங்க, நான் மற்றவங்கள்ட்ட போறேன். அது 4000 வீடு சம்பந்தப்பட்டது இல்லம்மா. நீங்க வந்து அம்மையார் நீங்க வந்து கவனிக்கணும். அதாவது கேரளாவில் மட்டும் கிட்டத்தட்ட 10 மாவட்டங்கள்ல இது போல நிலச்சரிவுக்கான சாத்தியம் இருக்கிற பகுதிகள் இருக்கு. தோட்டத்தொழில், தோட்ட கலை, அதாவது பிளான்டேஷன் ஒர்க்குங்கிறது வந்து அங்கு பரவலாக தொழில் வாய்ப்பு, மக்களுக்கான வேலை வாய்ப்பை தருகிற விஷயமா இருக்கு. ஒரு நிலச்சரிவை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இது போல நிறைய விஷயங்கள்ல மாற்றத்தை கொண்டு வர வேண்டியிருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்க என்கரேஜ்மென்ட் பட்டா இல்லாம வாழ்றவங்கன்னு சொல்றீங்க. பல அரசாங்கங்கள் வந்திருக்கு, மத்தியிலயும் சரி மாநிலத்திலயும் சரி. 2011ல இருந்து பேசிக்கிட்டே தான் இருக்கோம். நான் எல்லாரையும் தான் முன்வைக்கிறேன் இந்த கேள்வியை. நிச்சயமா நான் சொல்றேம்மா, இதாவது நாங்க ஒரு விஷயத்தை உறுதியா சொல்றோம். கம்யூனிஸ்டுகள் பட்டா இல்லை என்பதால், ஒரு நிமிஷம் இருங்க, கம்யூனிஸ்டுகள் பட்டா இல்லை என்பதால் மக்களுடைய வாழ்விட உரிமையை பறித்து அதிரடியாகலாம் எதையுமே செய்ய மாட்டோம். கன்சல்டேஷன் பண்ணி தான் செய்வோம். ஆனா அதுக்கான ப்ராசஸ் தான் என்னைக்குமே கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது செஞ்சிருக்கு. இன்னைக்குமே அந்த அந்த தொழிலாளி அந்த நம்பிக்கையோட தான் சொன்னாரு, அவருடைய வேலை வாய்ப்பையும் பாதிக்க முடியாது, வாழ்வு உரிமையும் பாதிக்க முடியாது. ஸோ இதில் வந்து அவர் சொல்றதுல வந்து அது குற்றச்சாட்டாக சொல்றாரு. அதுதான் எங்கள் நிலைப்பாடு. எந்த மக்களையும் அவசர அடியில் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பறித்து, வாழ்வுரிமையை பறித்து நாங்கள் அகற்ற மாட்டோம். ஆனா ஈசா யோகா மையம் மாதிரி நீங்க மக்களுடைய சூழலியல் நலனை கேடாக செய்து கொண்டு அதை வந்து என்கரேஜ் பண்ற இடத்துக்கு போய் என்கரேஜ் பண்ற வேலையை நாங்க செய்ய மாட்டோம். ஆனா அதுக்கு வந்தது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த நிகழ்ச்சிகளுக்கு அதை என்கரேஜ் பண்றது யாருன்னு உங்களுக்கு சொல்லுங்க. உங்க கூட்டணியில தானே இருக்காங்க. திமுக அரசு 3 வருஷமா என்ன பண்ணுது? நீங்க சொல்லுங்களேன், ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, பிரதமர் வந்துட்டு போன நிகழ்ச்சி தானே, அவமானமா இருக்குன்னு சொல்லுங்க.
சந்தோஷமா இருக்கும். நான் சொல்றேன் இன்னைக்கும் திமுக அரசு சொல்றேன் என்கரேஜ்மெண்ட், சட்டப்படி என்கரேஜ்மெண்ட். நான் இப்பவே சொல்றேன், லைவ்ல சொல்றேன், திமுக அரசாங்கம் ஈசா யோகா மையம், காருண்யா அனைத்தையும் பற்றி யோசிக்கணும். சாதாரண மக்களுடைய வாழ்வாதாரம் தான் முக்கியம். இது போன்ற என்கரேஜ்மெண்ட் செய்யக்கூடிய ஆட்கள் கிடையாது. ஆனா பாஜகவுக்கு திராணி கிடையாது இத பேசுறதுக்கு. திராணியை பத்தில கம்யூனிஸ்ட் பேச வேண்டாம். நியாயம் இல்ல, இன்னும் ரெண்டு பேர் பேசவே இல்ல. அவங்க வாய்ப்பு பாஜகவுக்கு கிடையாது. ஐம் சாரி திரு ரமேஷ் சேதுராமன், தொடர்ந்து இந்த நிதி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. நீங்க என்டிஆர்எஃப்ல இருந்து ரிலீஸ் பண்ணலன்னு தமிழ்நாட்டுல வருது, தூத்துக்குடிக்கு இப்ப வரைக்கும் வரல. இதுல இன்னமும் ஸ்டேட் ஃபண்டை வச்சே ஓட்ட வேண்டியதா இருக்கு அப்படின்னு, ஹெலிகாப்டர் அமைச்சா கூட காசு கேட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இஷ்யூஸை ஏன் மத்திய அரசாங்கம் இன்னும் ஒரு கனிவோட அணுகக்கூடாது அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்துட்டே இருக்கு. இல்ல கனிவோட அணுகிறதுன்றது ஒண்ணு, ஆனா எங்க கண்டிப்போட அணுகணும்ங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். எங்க சார் இப்படி பேரழிவுல எல்லாம் கடக்கும் போது என்ன சார் கண்டிப்பு? ஒரு நிமிஷம். பேரழிவுல நிஜமாகவே சகோதரர் ஒருத்தர் பேசினார் இல்லையா, முதல்ல நீங்க கேட்டீங்க அங்க இருந்து. நிஜமாகவே இது மனதை பிழியும் ஒரு சம்பவம். எத்தனை பேர், அதாவது நம்மை சுற்றி இருந்தவர்கள் நம்ம ஒருத்தரை பறிகொடுத்தா கூட நம்ம ஒரு அங்கத்தை பறிகொடுக்கிறோங்கிற மாதிரியான ஒரு நிலைமை. அவர் சொல்றாரு, அவருடைய குடும்பம், அவரது நண்பர்கள், அவருடைய குழந்தையுடைய நிலைமையிலிருந்து யோசிச்சு பாருங்க எந்த மாதிரியான ஒரு மோசமான நிலை. ஆனா இதை தவிர்த்திருக்க முடியுமா? நீங்க இதே நம்ம சொல்றோம் எல்னினோன்னு சொல்றோம், எல்னினான்னு சொல்றோம், எல்லாத்தையும் சொல்றோம். அதனால அந்த காரணங்களோ மற்ற காரணங்களோ மேக பேர்வெடிப்பு வந்தது, இதெல்லாம் சிட்டிக்குள்ளேயும் பார்த்தோம், வயநாடு போன்ற ஏரியாலையும் பாக்குறோம். இப்ப நான் போல நடந்ததுக்கு அப்புறம் நிதி வருதான்னு கேக்குறாங்க இப்ப மாநில அரசுக்காரங்க. இல்ல வரேன் ஒரு நிமிஷம். இப்ப தமிழகத்தை எடுத்துப்போம், சரியா? மழை வெள்ளம் இதெல்லாம் ஒரு பக்கம் பேசுறோம். இன்னொரு பக்கம் திடீர்னு கர்நாடகால தண்ணி திறந்து விட மாட்டேங்கிறாங்க. ஆனா எக்ஸஸ் மழை வந்தா கிருஷ்ணராஜ சாகர் டேம்ல இருந்து எல்லாத்தையும் மொத்தமா திறந்து விட்டுறாங்க. திறந்து விடுற தண்ணி எங்க போகுது? மொத்தமா திரும்ப கடந்து போயிடுது. இப்படியே நம்ம தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கு. தண்ணி ஏன் இல்லைன்னா ஒரு சிலர் என்ன கேட்பாங்க, இது தடுப்பணைகள் கட்டிருக்கீங்களா? இதெல்லாம் இங்க இருக்கட்டும். இருக்கிற நீர்நிலையை எல்லாம் மொத்தமா காலி பண்ணு. அதாவது இம்பாக்ட குறைக்கிறதுக்கான விஷயங்களை இங்க பண்ணிருக்கோமா? மண்ணை மொத்தமா அள்ளிட்டோம். அப்ப என்ன நீர் உறிஞ்சும் தன்மை சார் லாங் டர்ம் எக்கலாஜிக்கல் ரிப்பேர் பண்றது மத்திய அரசு சொல்றாங்களா? இல்ல நான் என்ன கேக்குறேன், ஆறுகள்ல மணலால மத்திய அரசு ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை, சரிங்களா? மத்திய அரசு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட் உங்ககிட்டயும் இருக்கு, அவங்க கிட்டயும் இருக்கு, அது வேற. பட் ஒரு பேரிடர் காலத்துல யார் கண்ட்ரோல்ல இருக்கு? மாநில அரசு இப்ப கேக்குது. ஒரு நிமிஷம். ஆறுகள் அத்தனையும் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? மாநில. இப்போ மத்திய அரசு கண்ட்ரோல்ல ஆறுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மாநில அரசு ஒத்துக்குமா? இப்போ ஆறுகள்லாம் உங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இப்போ மத்திய அரசு கண்ட்ரோல்ல ஆறுகள், அதனாலதான் ஒரு வாட்டி நம்ம கர்நாடகா கிட்ட காவேரிக்கு கையேந்த நிலைமை இருக்கு அப்படின்னு நம்ம பேசுறோம். சார் நான் ஃபண்ட் இஷ்யூக்கு வரேன். நீங்க திரும்ப நம்ம லாங் டர்ம் இஷ்யூஸ்ல நீங்க ஏத்துப்பீங்க, லாங் டர்ம் இஷ்யூஸ்ல நீங்க ஏத்துப்பீங்க. ரெண்டு அரசும் சேர்ந்தாதான் செய்ய முடியும். அதுல நிதியில இருந்து பிளானிங்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஒரு நீங்க சொன்னது போல ரெண்டு நதியை இணைக்கணும்னா சாதாரண காரியம் கிடையாது. ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யணும். நான் இப்போ மாநில அரசு முன்வைக்கிற பிரச்சனை, இப்படி ஒரு பேரிடர் நடந்திருக்க கூடாது. நடந்த அப்புறம் மத்திய அரசு எப்படி எங்களுக்கு உதவுது? அதுல தூத்துக்குடி போன்ற இடங்கள்ல இன்னமும் கூட நீங்க உதவலன்ற அவங்க குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க. சரி, தூத்துக்குடி போன்ற இடங்கள் இன்னைக்கு நிலைமை சீரா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இந்த ஃபண்டிங் அப்படின்னு அவங்க சொல்லும் போது எல்லாமே உங்களுடைய இங்க இருக்கக்கூடிய இழப்புகள் அப்படின்னு வந்ததுன்னா, ஒவ்வொரு முறையும் நான் திரும்பவும் சொல்றேன், காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இந்த மாதிரியாக வெள்ளங்கள் வந்திருந்தால் அவங்க எவ்வளவு பர்சன்டேஜ் மாநிலங்கள் கேட்டதுதான் கொடுத்தாங்க. அப்போ எல்லாம் கூட்டணியில் இருந்த நீங்கள் ஏன் அதை கண்டிக்கல? கேள்வி எப்பவுமே எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி சொல்லுவாங்கிறது அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்த முறையா இது வராமல் இருப்பதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன எடுக்க போறோம், அது சம்பந்த விஷயங்கள், இது எல்லாத்தையுமே எதுவுமே இப்போ இல்லாமல் பொதுவா நான் இத்தனை கோடி கேட்கிறேன், இத்தனை கோடி கேட்கிறேன், இத்தனை 1000 கோடி கேட்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது அதுக்கு எப்படி செவிமடுக்க முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுதான் கேட்கிறேன். இந்த பாஜக உங்களுக்கு ஒரு பாராமுகமா நடந்து கொண்டது அப்படின்னு ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோ, அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகளோ இல்லைன்னா அந்த தோழமை கட்சிகளோ சொல்றாங்க.
என்னுடைய கேள்வி, கடந்த காலங்கள்ல எத்தனை பர்சன்டேஜ் நீங்க கேட்டதுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாரு. ஓகே, அப்போ அப்படி அந்த பணம் வராத பட்சத்துல அங்க அந்த இடத்துல தொய்வு ஏற்பட்டதா, அந்த இடத்துல வந்து திரும்ப வந்து மறுசீரமைப்பு நடக்காமல் இருந்திருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஓகே, அப்படி அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கணுமா இல்லையாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஓகே. அடுத்த முக்கியமான விஷயம் நான் சொல்றேன், இப்ப கேரளால வந்து மண் அள்ளுறதுல ஆத்துல தமிழ்நாட்டுல அள்ளுறோம், இங்க இருந்தா போகுது. ஆனா அங்க வந்து எல்லாமே அவங்களுடைய வளங்களை வந்து பாதுகாப்பதற்கு முடிஞ்ச வரை பண்ணிருக்காங்க. இருந்தாலும் இந்த பர்டிகுலர் விஷயத்துல இவங்க சொல்லும் போது என்க்ரோச்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது சட்டத்துக்கு புறம்பான விஷயம். நீங்க ஓட்டு வாங்கணுங்கிறதுக்கும் இல்லைன்னா மற்ற ஏதோ உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய லாபத்திற்காகவும் நீங்க இத வந்து பர்மிட் பண்றீங்க அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் மக்கள் விரோத அரசு, நீங்க மக்களுக்கான அரசு இல்ல. மக்கள் ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்களுடைய வாழ்க்கையவே நீங்க வந்து உள்ளுக்குள்ள வந்து பலிகரவாக்குறீங்கிறத பாயிண்ட். கேப்போம் திரு செல்வராஜ் அவர்கிட்ட அதான் கொண்டு போக நினைக்கிறேன். ஆக்கிரமிப்புகளை அகற்றுறதோ இல்ல ஆத்துல மண் அள்ளுறதை தடுத்து நிறுத்துறதோ இதெல்லாம் மாநில அரசு செய்ய வேண்டியது. இதை தொடர்ந்து செய்யாம இருந்துட்டு பேரழிவு வரும்போது மட்டும் மத்திய அரசு கிட்ட கேட்கறது செய்யறதுன்றது நியாயமான்னு கேட்கிறார். அதாவது வயநாடு இந்த நிலச்சரிவில் சுமார் 270 பேர் இறந்ததாக உடல்கள் மீட்கப்பட்டும் ஒரு 600 பேருடைய உடல்கள் வந்து புதைந்து இருக்குங்கிற மாதிரி ஒரு கமாண்டரும் சொல்லியிருக்காரு. அதோடு இன்னும் பாதிக்கப்பட்ட அந்த நிலையில் 3560 அடி உயரமுள்ள அந்த வனப்பகுதியாக இருந்த இடம் மண், அதாவது பாறையே இல்லாத ஒரு மண் பகுதியாக இருந்தக்கூடிய ஒரு மலை. அதில் வந்து எல்லாம் விவசாயம் பண்ணுறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் எல்லாருமே அதில் நிலப்பரப்பில் வந்து மட்டம் பண்ணி கட்டுனால மழை பெய்கிற தண்ணி வரும்போது அந்த மண்ணை அடிச்சுட்டு வருது. அந்த மாதிரி சரிஞ்சிருக்கு, பல முறை சரிஞ்சிருக்கு. இந்த முறை வந்து மத்திய அரசு என்ன சொல்லுச்சுன்னா 20 சென்டிமீட்டர் தான் மழை பெய்யும், ஆரஞ்சு கலர் தான் கொடுத்தாங்க. ஆனால் 50 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெஞ்சிருச்சு. இல்ல 20ங்கிறதே அந்த பகுதிக்கு அதிகம். அதாவது 50 சென்டிமீட்டர் பெய்யும்போது எப்படி இருக்கும்? 50 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்ஞ்சு இந்த பாதிப்பு அடைஞ்சிருக்கு. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கிற ஒன்றிய அரசு அரசியலுக்காக நான் சொல்லல, இன்னைக்கு அமெரிக்காவில் ஒரு மழை பெய்யுதுன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி எந்த தேதியில் எப்போ எத்தனை மணிக்கு பெய்யுன்னு சொல்லுவாங்க, எவ்வளோ அதிகமாக பெய்யுன்னு சொல்லுவாங்க. மக்கள் யாரும் பாதிக்காத அளவுக்கு அங்கே பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் 30-40 வருஷம் முன்னே வாங்கின கருவிகளை வச்சுட்டு இன்னும் அந்த ஆராய்ச்சி பண்ணுற நிலையில் இருக்கிறோம். அதனால் வந்து முறையான ஆராய்ச்சிகள் செய்வதற்காக வானிலை ஆய்வு மையங்களில் வந்து எந்த விதமான நவீன கருவிகள் கிடையாது. இந்தியாவில் வந்து எவ்வளோ செலவு பண்ணுறோம், அது ஒன்றிய அரசோட வேலை. அவங்க வந்து எல்லா மாநிலத்திலையும் எல்லா மாநிலத்துக்கும் இந்த கருவிகளை மாற்றணும். அது மட்டுமல்ல, இந்த மலை பிரதேசங்களில் வந்து எடுத்துட்டிங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, மேற்கு மலை தொடர்ச்சியில் கேரளா உட்பட எல்லா இடத்துலையும், கேரளாவை தவிர பாக்கி எல்லா இடத்துலையுமே மலை பிரதேசங்களில் பூரா எல்லாம் பாறைகளாக இருக்கும். பாறைகளும் மண் கம்மியாக இருக்கும், பாறைகள் அதிகமாக இருக்கிறதுனால நிலச்சரிவு இல்லை. நம்ம ரோடு போடுறதுக்காக பாறையை வெடி வச்சு வெட்டுறது, நம்மளாக வந்து செயற்கையாக இயற்கையை வந்து மாற்றி செய்யறதுனால தான் மழை வரும்போது அந்த பாறைகள் அதுக்கு பொறுப்பு யாருக்கு இருக்குன்னு சொல்றது கேளுங்க. இது எல்லாமே ஒரே நிமிஷம் இந்த மலைப்பகுதி பத்தி ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடறோமா? மாநில அரசு மத்திய அரசுக்கு சண்டை போடுறதுக்கு நான் இங்க வரல, இருக்கிற நிலைமையை நான் சொல்றேன். அதை சொல்ல வரேன். நான் வந்து நான் சொல்ற விஷயத்தை கேளுங்க, ஒரு நிமிஷம் பேசிட்டு நான் பேசுறேன், அதுக்கு பதில் சொல்றேன். அதாவது மலை பிரதேசங்கள்ல நம்ம தமிழ்நாட்டில், ஆந்திராவில், கர்நாடகாவில் இருக்கிறதெல்லாம் வந்து பாறைகள் நிறைந்த மலைப்பகுதி. அங்கே வந்து இந்த சரிவு ஏற்படுறது, மழை வந்து கடுமையாக பெஞ்சால் கூட பாறை வழியாக தண்ணி கீழே வந்துடும். ஆனால் கேரளாவில் இருக்கிற எல்லா இடத்துல ஒரு பாதி இடத்துக்கு மேலே, கோட்டயத்தில் எல்லா இடத்துலையும் நீங்கள் போனீங்கன்னா செம்மண் பூமியாக இருக்கும், பாறை இருக்காது. அதனால் அதனுடைய விளைவு வந்து அந்த பாதிப்பு அதிகமாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்து அந்த கேரளாவில் வாழ்கிறக்கூடிய மக்கள் அத்தனை பேருமே ஒரு துயர சம்பவத்தில் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மீது மீளா துயரத்தில் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து அந்த முகாம்களையும் தங்க வச்சுருக்காங்க. அந்த மக்கள் இன்னும் அந்த பாதிப்புலேருந்தே வெளியே வரல. இப்போவும் நம்ம கூட பேசினார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போவும் மழை அதிகமாக பேஞ்சிட்டு தான் இருக்காங்க, இன்னும் நிற்கல. அதனால் இந்த இயல்பு நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் வந்து இந்த அரசியல் இந்த நேரத்தில் செய்ய வேண்டாம், பழி சுமத்த வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம். நீங்கள் வந்து உடனடியாக நேரில் வாங்க, பிரதமர் வாங்க, நேரில் பாதிக்கப்பட்ட மக்களை பாருங்க, அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து அவங்கள காப்பாற்றுறதுக்கு பாருங்க. இந்த நவீன வானிலை இதை வந்து செய்யறது பாருங்க. இந்த மலை பிரதேசங்களில் கஸ்தூரி ரங்கனுடைய ரிப்போர்ட்ல கொடுத்ததையும் ஆய்வு செய்யுங்க. இது மட்டும் இல்லை,
நீங்க என்ன சொல்றீங்க இப்போ அவங்கள வந்து ஒரு அரசியல் ரீதியா இது அரசியல் களம் அல்ல. இப்போ வந்து இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுற களம் இது. இந்த நேரத்தில் நீங்க எதுக்காக அந்த மாதிரி வந்து பார்லிமெண்ட்ல பேச வேண்டிய அவசியம் இல்லை, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மக்களை நாங்கள் காப்பாற்றுறோம், கேரள அரசோட சேர்ந்து செய்வோம்னு சொல்லியிருக்கலாம். எல்லாருக்குமே நீங்க 7 நிமிஷம் 8 நிமிஷம் கொடுத்தீங்க, நம்மளை பேசுறதுக்கு விட மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படி? அதனால மாநில அரசை பத்தி கேட்டீங்க, ஒரே நிமிஷம் சொல்லி முடிச்சாரா. மாநில அரசை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆறுகளும் எல்லா டேமுகளும் ஒன்றிய அரசுடைய நீர்வளத்துறை கட்டுப்பாடு இருக்கிறது தான். மாநில அரசு வந்து என்ன சொல்றீங்க சார்? ஒவ்வொரு டேம் இருக்கு இல்லையா, எல்லாமே வந்து நம்ம அணையை திறக்கணுமா இல்லையா நம்ம தான் சார் முடிவெடுத்து திறக்கணும். ஏமா காவேரி அணையில் நீங்க அணை கட்டிடுவீங்களா சார்? காவேரியில நம்ம கர்நாடகாவுமே எந்த அணை கட்டணும் பெரிய அதுதான் சொல்ல வர்றோம். அந்த டேம்ல இருந்து வர்ற தண்ணி இருக்கு இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருந்தா நமக்கு பிரச்சனை இல்லையே. கர்நாடகா இருக்கறனால தான் இப்ப நம்ம வந்து காவேரியில வந்து அவங்க அணை கட்டறதுக்கு நம்மள கேட்டிருக்காங்க, நம்ம கட்ட கூடாதுன்னு சண்டை போட்டு இருக்கோம், கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அப்ப யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? யாருடைய கர்நாடகா கட்டுப்பாட்டுல இருக்கறனால தான் பிரச்சனை. அதனால கர்நாடகா கட்டுப்பாட்டுல எந்த டேமும் கிடையாது. அது தெரியுமா முதல்ல உங்களுக்கு? எந்த டேம் கர்நாடகால இருக்கு? நீங்க சொன்ன கர்நாடகா கட்டுப்பாட்டுல இருக்கா? ஆமா சார், காவேரி கர்நாடகா கட்டுப்பாட்டுல இருக்கு. நீரை வந்து பங்கிட்டு குழு அமைச்சு கர்நாடகால வந்து அந்த ஆணையம் அமைச்சு அவங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. இல்ல காவேரி மேனேஜ்மென்ட் போர்டு இருக்கு. காவேரி மேனேஜ்மென்ட் போர்டுல தண்ணி திறந்து விடுறதுக்கு யார் கட்டுப்பாடு? அதுதான் நான் சொல்ல வரேன். காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டுல 4 மாநில பிரதிநிதிகளும் இருக்கிறீங்க. எல்லாரும் போய் அந்த மீட்டிங்ல உட்கார்ந்து பேசுறீங்க. அதுல முடிவெடுத்து இவ்வளவு தண்ணி திறக்கணும்னு ஒரு விஷயத்தை அவங்க கொடுக்குறாங்க. அந்த டெசிஷனை அமல்படுத்த வேண்டியது கர்நாடக மாநில அரசு. அவர்கள் அமல்படுத்துவது இல்லை. அதனால தான் நாம சண்டை போடுறோம். அதெல்லாம் ஒண்ணும் தெரியாம யார் நான் கேக்குற என்ன கேள்வினா, கர்நாடகா மட்டுமல்ல தமிழ்நாடு கர்நாடகா ஆகட்டும் எல்லாம் இந்த வந்து காவேரி ஆறு மாதிரி இப்ப கோதாவரி ஆகட்டும் இதாகட்டும் யமுனா நதி ஆகட்டும் பிரம்மபுத்திரா ஆகட்டும் இந்த மாதிரி நதிகள்லாம் வந்துமே ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாடு நீர்வளத்துறை வந்து அவங்க கட்டுப்பாடு தான் வச்சிருக்காங்க. சரி நீங்க சொல்லுங்க. நான் கட்டுப்பாடு இருக்கறனால தான் நம்ம அங்க போய் தண்ணி தரணும்னு சொல்லி கேக்குறோம். ஏன் தண்ணி அப்புறம் நம்மளே நேரடியா பேசிக்கலாம் ரெண்டு கவர்மெண்டும். ரைட். எதனால இப்ப இருக்கோம்? சரி ரைட் ஓகே. நான் நிகழ்ச்சி இல்ல நீங்க அந்த இவரு அப்படியே பேசினார் இல்லையா நம்ம நண்பர், இந்த உங்களுக்கு வந்து நான் என்ன கேக்குறேன், அவர் பேசுறத பொறுப்பா பேச சொல்லுங்க. சும்மா தமிழக அரசு எல்லாம் ஒன்னும் தவறு எந்த தவறு பண்ணுது? என்ன தவறு பண்ணிருக்கு? அவர் பேசும் என்ன சொன்னார்? மாநில அரசு வந்து அதை செய்து இது செய்து சம்பந்தம் இல்லாத சப்ஜெக்ட் பேசிட்டு. ஓகே 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 புரிஞ்சுது. திரு ரமேஷ் சேதுராமன் ஒரு வரி நிறைவா ஏதாவது இருந்தா? இல்ல சம்பந்தம் இல்ல என்னன்னு புரியல. ஏன்னா இயற்கை பேரிடர் வருது அப்படின்னாக்கா அதுக்கான காரணிகளை ஆராய வேண்டும். மலைகளை வந்து தேவையில்லாமல் வந்து வெட்டி அதை அந்த இயற்கை வளங்களை கொண்டுள்ளது. இன்னொரு பாத்தீங்கன்னாக்கா ஒரு நிமிஷம் சார், மணல கொள்ள அடிப்பது பிரதமர் வந்தாரா, உள்துறை அமைச்சர் வந்தாரா, மக்களுக்கு பணம் கொடுத்தாங்களா? ஒண்ணுமே கொடுக்கல. தெரியுமா உங்களுக்கு? உங்களுடைய ஒட்டுமொத்த மக்கள் கஜா புயல் எப்படி பாதிச்சாங்க டெல்டா பகுதியில்? சரி ஓகே தேங்க் யூ. திரு சிந்தன் ஒரு வரி ஏதாவது இருந்தா? அதான் அந்த பீகாருக்கு பேரிடர் நிதியை மாநில நிதியை விட கூடுதலாக கொடுத்தார்கள்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் போது தேசிய பேரிடர் நிதியை பற்றி பேசாமல் ஒரு வலதுசாரின்னு சொல்லிக்கிட்டு அவர் திரிக்கிறது இருக்குல்ல, அது மக்களை ஏமாற்றுகிற வேலை. ஓகே தேங்க் யூ. நான் அதே உங்க நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன் சூர்யா. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது டிங்கு பிஸ்வால்னு பிரின்சிபல் செக்ரட்டரி டு கேரளா கவர்மெண்ட் அவர் என்ன அறிக்கை கொடுத்திருக்காருன்னா ஓகே 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 சாரி நோ டைம் சூர்யா. இப்போ அந்த கேரளா பிரின்சிபல் செக்ரட்டரி ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அதாவது சயின்டிஃபிக் கம்யூனிட்டி யாருமே இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே பப்ளிஷ் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அப்படி பண்ணணும்னாலும் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும்னு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. இது சயின்டிஃபிக் கம்யூனிட்டி மட்டும் இல்ல எல்லாருக்குமே எதிரானதுன்னு அங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இது என்ன மாதிரியான மனநிலை? பிரச்சனையை கண்டுபிடிக்கணும், அதை தீக்கணும்ன்ற எண்ணம் இல்லாம அதை மறைக்கக்கூடிய ஒரு செயலை கேரளா கம்யூனிஸ்ட் அரசு செய்கிறது, அதை மறைக்கணும். அதாவது இப்போ இந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தாய் தந்தரை இழந்த குழந்தைகளுக்கு வாழ்வாதாரம் அமைப்பதற்கும் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பதற்கும் இடம் இந்த இடத்துல யாரும் வீடு கட்ட முடியாது, நீ பள்ளமாயிருச்சு. அதனால் புதிதாக அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை அமைத்து கொடுப்பதற்கு 2 அரசுகளுமே உதவி பண்ணணும். ஓகே நன்றி. நிச்சயமா திரு செல்வராஜ் அவர்கள் நிறைவாக சொன்னதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்க முடியும். 2 அரசுகளும் சேர்ந்து இந்த அரசியல் எல்லாம் ஒதுக்கி வைத்து அந்த மக்களுக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிறது பங்கேற்று கருத்து தெரிவித்த அனைவருக்குமே நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. வணக்கம்.